எப்படி நாம் அறிவியல் பலத்தின் மீது வெற்றி அடைகின்றோம்? ஓம் சாந்தி. நாம் நமது யோக பலத்தினால், அதாவது அமைதியின் சக்தியினால், நாம் அறிவியல் பலத்தை கூட வெற்றி அடைந்து விடுகின்றோம். மேலும் மிஷின்கள் 1 மணி நேரத்திற்குள் இங்கிருந்து அங்கே செல்வதற்கான வசதிகளை செய்து விடுகின்றது. ஆனால் ஆத்மாவோ ஒரு நொடியில் எங்கேயோ பறந்து சென்று விடுகின்றது. அது வெளிநாடுகளில் கூட பிறப்பெடுப்பதற்காக சென்று விடுகின்றது. அல்லது எங்கே பிறப்பெடுக்க வேண்டுமோ அங்கே ஒரு நொடியில் சென்று விடுகின்றது. தனது சரீரத்தை விட்டவுடன் அது ஓடி விடுகின்றது. அது இப்பொழுது ஆத்மா பலமுடையவர்கள் தூய்மையாக ஆக வேண்டும். தேகத்தின் பலமுடையவர்கள் அழிந்து போவார்கள் என்று தந்தை சொல்கின்றார். ஆனால் ஆத்ம பலம் உடையவர்கள் தூய்மையாக ஆக வேண்டும். தூய்மையாக ஆன பிறகு வீட்டிற்கு செல்ல முடியும். தூய்மையாக ஆகவில்லை என்றால் வீட்டிற்கு செல்ல முடியாது. தண்டனைகள் அடைந்துதான் வீட்டிற்கு செல்ல முடியும். ஆகையால் தந்தை இப்பொழுது சொல்கின்றார், தூய்மையாக ஆகுங்கள். அதற்காக என்னை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆனீர்கள் என்றால் தான் நீங்கள் வீட்டிற்கு தண்டனைகள் இல்லாமல் செல்ல முடியும். அப்படி ஆத்மா இப்பொழுது சரீரத்தை விட்டுவிட்டது, ஆனால் தூய்மையாகவில்லை என்றால் வீட்டிற்கு செல்ல முடியாது. மறுபிறவி எடுக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் இப்பொழுது நாம் ஆத்ம பலம், அதாவது யோக சக்தியின் மூலமாக, அமைதியின் சக்தியின் மூலமாக நாம் அறிவியல் பலத்தை கூட வென்று விடுகின்றோம். ஓம் சாந்தி.